SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மாவைக்கு நேரில் அஞ்சலி செலுத்த உள்ள ஜனாதிபதி அனுர வெளியான தகவல். மாவை சேனாதிராஜா மரணம் இயற்கையானது அல்ல, வெடித்தது சர்ச்சை. 5 பொருட்களின் விலை குறைப்பு, பிணையில் சென்ற முன்னாள் முக்கிய அதிகாரி. வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, மக்களுக்கு வெளியான நற்செய்தி. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவை சேனாதிராஜாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உடல்நலக்குறைவினால் நேற்றிரவு உயிரிழந்த மாவை சேனாதிராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி மாவை சேனாதிராஜாவின் வீட்டிற்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார் என கூறப்படுகிறது. அத்துடன் இதற்கான முன்னேற்பாடுகளில் பாதுகாப்பு வட்டாரங்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை அனுரகுமார திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பொதுமக்கள் சந்திப்பு என்று சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா மரணத்தில் புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. அவரின் மரணம் இயற்கையானது அல்ல என்றும் அதற்கு பின்னணியில் கொடூரமான உளவியல் அழுத்தம் உள்ளதாக வைத்திய நிபுணர்களும் குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர். கடுமையான மன அழுத்தம், அதிர்ச்சி அல்லது தாங்க முடியாத இயக்கம் தலையின் முக்கிய நரம்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் செயல்பாடு பாதிக்க காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மாவையை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு காரணமானவர்களாக மரணத்திற்கு முதல் நாள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட CVK சிவஞானம், வைத்தியர் சத்தியலிங்கம், சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோரின் செயல்கள் மாவையின் உயிரிழப்பிற்கு வழிவகுத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதேவேளை மாவையை தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 26ஆம் தேதி அன்று அவரது வீட்டிற்கு CVK சிவஞானம் மற்றும் வைத்தியர் சத்தியலிங்கம் சென்று மாவையை கட்சியிலிருந்து விரட்ட திட்டமிட்டு கடுமையான அழுத்தம் கொடுத்ததாகவும் இதனால் மாவை அதிகமான மன உளைச்சலுக்கு உள்ளானதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாவையை தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாவையின் மரணத்திற்கு பின்னணி 19 அரசியல்வாதிகள் தொடர்புடையதாக குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். லங்கா சதோசு 5 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் புதிய விலைகள் இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் பெரிய வெங்காயம் மற்றும் கோதுமை மாவின் விலை தலா 10 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் புதிய விலை 220 ரூபாய் என்றும் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் புதிய விலை 165 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் வெள்ளை சர்க்கரையின் விலை 5 ரூபாயால் குறைக்கப்பட்டதால் அதன் புதிய விலை 235 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோகிராம் சிவப்பு பருப்பின் விலை 3 ரூபாயால் குறைக்கப்பட்டதால் அதன் புதிய விலை 285 ரூபாய் என்றும், இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை பருப்பின் விலை 1 ரூபாயால் குறைக்கப்பட்ட பிறகு அதன் புதிய விலை 209 ரூபாய் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கைதான அமைச்சுகள் பலவற்றின் முன்னாள் செயலாளராக பணியாற்றிய பிரியந்து மாயதுண்டவை பிணையில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைதான அவர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். 2011ஆம் ஆண்டு நிகழ்வொன்றிற்காக 183 பில்லியன் ரூபாயை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவர் பிலியந்தலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். பிரியந்த மாயதுன்னி நீதியரசு நிர்வாகம் உள்ளிட்ட பல அமைச்சுகளின் செயலாளராக கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். ஜப்பானில் தாதியர் பணிகளுக்காக இலங்கை தொழிலாளர்களின் பயிற்சி குழுவை நியமிப்பதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் IM ஜப்பான் இடையான கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் தாதியர் வேலைத்துறையில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் காணப்படுவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோசல விக்ரமசிங்க மற்றும் IM ஜப்பானின் தவிசாளர் கனமோரி ஹெடோசி ஆகியோருக்கு இடையான இளைஞர்களை ஜப்பானில் வேலைக்கு அனுப்புவதற்கான எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது தவிசாளர் கோசல விக்ரமசிங்க இலங்கைக்கு தாதியர் துறையை தவிர வேறு துறைகளிலும் வேலை வாய்ப்புகளை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜப்பானிய பிரதிநிதிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் இலங்கைக்கு அதிகமான ஜப்பானிய வேலை வாய்ப்புகளை வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கனமோரி ஹிடோசியும் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மாவைக்கு நேரில் அஞ்சலி செலுத்த உள்ள ஜனாதிபதி அனுர வெளியான தகவல். மாவை சேனாதிராஜா மரணம் இயற்கையானது அல்ல, வெடித்தது சர்ச்சை. 5 பொருட்களின் விலை குறைப்பு, பிணையில் சென்ற முன்னாள் முக்கிய அதிகாரி. வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, மக்களுக்கு வெளியான நற்செய்தி.